சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் இன்றாகும். ஊழலுக்கு எதிரான தேசிய மாநாடு இன்று முற்பகல் ஜனாதிபதி தலைமையில் கொழும்பில் நடைபெற்றது. மாநாட்டில் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சு, ஜனாதிபதி செயலகம் மற்றும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு என்பன இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தன. அரசு நிறுவனங்களை பார்க்கும்போது 50% அதிகமாக விலை மனுக்களில் ஊழல்கள் இடம்பெறுகின்றன. தொழில்நுட்ப ஆய்வுக்குழுவிலும் ஊழல் இடம்பெறுகிறது. தொழில்நுட்ப குழு நியமிக்கும் விசேட நிபுணர்கள் தமக்கு தொடர்புள்ள நிறுவனங்கள் மற்றும் நபர்களுக்காக முன் நிற்கின்றனர். CAPD அமைச்சரவையினால் நியமிக்கப்படும் விலைமனு சபையிலும் ஊழல் காணப்படுகிறது. விலைமனு நடவடிக்கையின் போது அமைச்சர் கலந்து கொள்வதில்லை. எனினும் அமைச்சரை இலக்கு வைத்தே குற்றம் சுமத்தப்படுகிறது. விலைமனு சபை மற்றும் தொழில்நுட்ப ஆய்வுக்குழுவின் காலப்படும் செயற்திறனற்ற நிலைமை பேசப்படுவதில்லை. தேர்தல் பிரசார செலவின் மூலம் இடம்பெறும் ஊழல்கள் தொடர்பான கலந்துரையாடலில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் கருத்து தெரிவித்தார். හොඳ කියමනක් මං හිතන්නේ සිංහලට වඩා දෙමළෙන් තියෙනවා පණම් කණ්ඩාල් පිනමුම් වායි තිරුක්කුම් කියලා. ඒකෙන් කියන්නේ මුදල් දැක්කොත් මලමිනියත් කට අරිනවා කියලා. அவ்வாறு பணம் மூலமே எமது அரசியலின் பல விடயங்கள் செயற்படுத்தப்படுகின்றன. ක්‍රියාත්මක වෙලා තියෙනවා. 89 மகாமேத்திவர்ணேட்ட 89ஆம் ஆண்டு நான் முதல் முறையாக போட்டியிட்ட போது 1 லட்சம் ரூபாய் கூட செலவாகவில்லை. இறுதியாக நான் 2010ஆம் ஆண்டு பொது தேர்தலில் போட்டியிட்டேன். அந்த தேர்தலுக்கு எனக்கு செலவான தொகையை கூறினால் நான் மாட்டிக்கொள்வேன். எனினும் நான் உண்மையை கூற வேண்டும் அல்லவா? தேர்தல் மோசடியின் போது குற்றவாளி வேட்பாளர் அல்ல என்பதனை நான் அச்சமின்றி கூறுகின்றேன். தேர்தல் முறையே பிரச்சனையாகும். මැතිවරණ දූෂණවලදී වැරදිකාරය අපේක්ෂකයා නෙවෙයි මේ මැතිවරණ ක්‍රමය පැහැදිලිවම. දැන් තියෙන දිස්ත්‍රික් ක්‍රමේ වෙනුවට தற்போதுள்ள மாவட்ட முறைக்கு பதிலாக தொகுதிக்கு பொறுப்பு கோரும் பிரதிநிதியை தெரிவு செய்வதன் மூலம் பாரிய மாற்றம் ஏற்படும். எனவே முதலில் இந்த தேர்தல் முறையை மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. මේ අවුරුදු 2000ஆம் ஆண்டுக்கு பின்னர் லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிராக ஒரு அரசு தலைவர் செயற்பட்டுள்ளார் எனின் அது அமரர் பண்டாரநாயக்க மாத்திரமே. அவர் தனது அமைச்சரவையிலிருந்து 3 அல்லது 4 பேரை வீட்டுக்கு அனுப்பினார். சுதந்திரத்தின் பின்னர் எத்தனை பேருக்கு நீதிமன்றத்தினால் லஞ்சம் மற்றும் ஊழல் செயற்பாடுகளுக்காக தண்டனை வழங்கப்பட்டுள்ளது என்பதனை ஆராய்ந்து பட்டியல் ஒன்றை தயாரிக்குமாறு ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கிறேன். லஞ்சம் ஊழலற்ற நாட்டை கட்டியெழுப்புவதாக இதன் போது சத்திய பிரமாணம் செய்யப்பட்டது.